அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது இலங்கை அரசாங்கத்தால் சாதாரணதர சித்திகளுடன் அரச வேலைவாய்ப்புக்கான விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. அதாவது அலுவலக பணியாளர் ஓஇஎஸ் என்று அழைக்கப்படுகின்ற 240 காடருக்கான விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்குது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சால இந்த விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா சாதாரண தர பரீட்சையில 2 தடவைக்கு மேற்கொள்ளாம நீங்க ஃபர்ஸ்ட் ஷை எழுதியிருக்கலாம், செகண்ட் ஷை எழுதியிருக்கலாம். இந்த 2 ஷையில உங்களுக்கு 2 சீதர சித்திகளோட 6 பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கணும். வளமையா கணித பாடம், தமிழ் பாட சித்திகளை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த நியமனத்துல இந்த பாடங்களை குறிப்பிட்டு கேட்கப்படவில்லை. அப்ப 6 பாடம் சித்தி இருந்தாலே நீங்க அப்ளை பண்ணிலும் மேலதிகமா 2 பாடங்கள்ல சீதர சித்தி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மற்றது இது ஒரு நிரந்தர நியமனத்துக்கான விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. இதற்கான உங்களுடைய தெரிவு எவ்வாறு நடைபெறும் சொன்னால், நீங்க ஃபர்ஸ்டா இதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணப்ப உங்களுக்கான கட்டமைக்கப்பட்ட நேர்முக தேர்வு ஒன்று நடைபெறும். அந்த தேர்வுல உங்களுக்கு அவங்க புள்ளிகள் வழங்குவார்கள். அதாவது கிட்டத்தட்ட 50 புள்ளிகளுக்கான ஒவ்வொரு கிரிட்டேரியாஸுக்கு கீழே உங்களுக்கான புள்ளிகள் வழங்கும். அந்த புள்ளிகள்ல நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளிகளின் அடிப்படையில உங்களுக்கான நியமனம் வழங்கப்படும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சாதாரண தரத்தோட நீங்க ஒரு அரச நியமனத்தை பெறுறதுக்கு வேலை வாய்ப்பை தேடி தர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், பயன்படுத்திக் கொள்ளுங்க. குறிப்பா இதுல 2வது நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னா, 45 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இது ஆண் பெண் இருபாராலும் விண்ணப்பிக்கலும். அதே டைம்ல 45 வயது வரைக்கும், 18 தொடங்க 45 வயது. இப்ப பெரும்பாலும் ஒரு நியமனத்தை தேடிக்கொண்டிருக்க பலர் ஒரு நிரந்தர நியமனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நல்ல வாய்ப்பு. இதுல அந்த கிரிட்டேரியாஸ் பார்த்தோம்னு சொன்னா, நேர்முக தேர்வுல காட்டுற திறன்கள், அதே மாதிரி மேலதிக தகவல்கள், தொழில்சார் அனுபவம், இவ்வாறான விடயங்கள் அந்த புள்ளிகள் வரும். அதை நீங்க சரியான முறையில் தயார்படுத்தி நேர்முக தேர்வுல காட்டுறப்பட்ட இலகுல இந்த நியமனம் உங்களுக்கு கிடைக்கவே வாய்ப்பு. இப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க என்று கேட்டுக்கொள்றோம். மேலதிக தொடர்பு தகவல் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.